இப்போ அமித்துக்கும் கன்னியக்காவுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும்ல, பாரு எவ்விடமே அவ்விடமே அமித் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா திவ்யா கணேஷ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இப்போ நீங்கள் கத்தி பேசுனீங்க, கன்னியக்கா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஒன்று பேச வரும்போது அவங்கள விட சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசுனீங்க. இதை மட்டுமே தான் நீங்கள் என்னை கம்ப்ளைண்ட்டாக எப்போவுமே சொல்கிறீங்க அமித். இது நான் ஆர்குமெண்ட்டுக்காக சொல்லலை, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சண்டை வரும்போது கத்தி தான் பேசுகிறாங்க. அவங்க பாயிண்ட் அடுத்தவங்க கேட்காம இருக்கும்போது அதை விட சவுண்ட் ரைஸ் பண்ணி ஓவர்லாப் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லும்போது மட்டும் என்ன மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அமித் இல்லை நான் பண்ணலை அப்படிம்பாரு. இல்லை நான் பார்த்தேன் இங்கே தான் இருந்தேன் திவ்யா கணேஷ் திருப்பி சொல்லுவாங்க. அவரும் நான் பண்ணலன்னு சொல்லுவார். உடனே அமித் திவ்யா சொல்லுவாங்க, நான் இப்போ சண்டைக்காக சொல்லலை, என்னை மட்டும் எல்லோரும் இப்படி சொல்கிறீங்கல்ல அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அமித் வந்து நான் ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் வரல அப்படின்ட்டுருவார். உடனே திவ்யா சொல்லுவாங்க, நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன், இது ஆர்குமெண்ட் இல்லை, உங்ககிட்ட ஜஸ்ட்டு சொல்கிறேன்னு, கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு என்னையை மட்டும் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அமித் வந்து எந்த கண்டஸ்டன்ஸுமே சொன்னால் அவர் கேட்டுக்க மாட்டார். பாரு சொல்லும்போது மட்டும்தான் அவர் கேட்டுப்பார். வேறு யார் சொல்லும் போதுமே அவருக்கு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, நேராக இது எல்லாத்தையுமே போயிட்டு பாருக்கிட்ட போய் போட்டு கொடுக்குறாரு. பாருக்கிட்ட வந்துட்டு இப்படி சொன்னாங்க, அது ஏன் வினோத் அவ்விடமே அமித்துன்னு சொல்ல வேண்டியதானே, அது ஏன் என்னையும் ஒன்றையும் மட்டுமே இப்படி சொல்கிறாங்க, எனக்கு இப்படி சேர்த்து வச்சு பேசுகிறதே பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னோடனே, ஓ இதை தானே அப்போ எஃப்ஜேயும் கனியக்காவும் பேசும்போது சொன்னாங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கும்போது சொல்கிறது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நான் இந்த விஷயம் இதோட முடியணும்னு சொல்லி தான் நான் அப்போவே வந்து அந்த லெட்டர் எழுதும் போதே அந்த விஷயத்தை அப்படியே நான் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை பெருசாக்கியிருப்பாங்க பார்வதி. பட் இப்போ வந்து அதை பற்றி திருப்பி பேசவே கூடாதுன்னு நான் நினச்சேன், இப்போவும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னோடனே அமித் வந்துட்டு இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படி ரெஜிஸ்டர் தான் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு நான் அப்படி தப்பாகவே நினைக்கலன்னு சொல்கிறாங்க. தப்பாக நினைக்கலைன்னா இது வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமித் கேட்குறாரு. உடனே பாரு அப்படியா இப்படி தான் சொன்னாங்களா, சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனி பாரு கண்டிப்பாக அதை போய் கேட்பாங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்ததே கேட்பாங்க, இதில் பாரு இன்வால்வ்டு, ஸோ டெஃபினட்டாக கேட்பாங்க. ஆனால் அமித்துமே இப்போ அவருக்கு இந்த அளவுக்கு அவருக்கு சொன்னால் பிடிக்கல அப்படிங்கும்போது பாரு வந்து சொல்லியிருப்பாங்க, நான் தோளில் சாஞ்சது வந்து கமருதினை வெறுப்பேற்ற தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா சைக்கிள் ஏறி சுற்றிருப்பாங்க. அந்த கேஸை இத்தோடி விட்டுருன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அதை திருப்பி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அமித்குமே அந்த ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அவருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 4 hours ஆஃப் காசிப்பிங் அண்ட் ரெஜிஸ்டரிங் செஷனை முழுசாக இருந்தவர் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாருன்னா அவரையும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.